Matthew Gospel 18th chapter. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 2 to 4. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 2 முதல் 4 வசனங்கள். And Jesus called a little child unto him and set him in the midst of them. இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, and said, Verily I say unto you, except ye be converted and become as little children, ye shall not enter into the kingdom of heaven. நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இட்ஸ் a very crucial matter, is it not? இது ரொம்ப தீவிரமாக யோசிக்க வேண்டிய ஒரு காரியம் இல்லைங்களா? You won't enter into heaven, God says, பரலோக ராஜ்யத்தில் நீங்கள் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லுகிறார். You can't get into heaven. பரலோக ராஜ்யத்துக்கு நீங்கள் போக முடியாது. Suppose if God comes and say today, I'm sorry you can't get into heaven, what will be the response of us? ஒருவேளை இன்றைக்கி ஆண்டவர் நம்ம பார்த்து நீங்கள் பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு சொன்னால் இல்லை நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்? இட்ஸ் ஆல் யுவர் ஃப்யூச்சர், உங்களுடைய எல்லா எதிர்காலம். there will be no end for your life there. அங்கே உங்கள் வாழ்க்கைக்கு முடிவு இருக்காது. At least in this world we will die one day. There is a little hope for us that we will die one day. And there will be an end to all our misery. இந்த உலகத்தில் ஆகலும் நம்ம ஒரு நாள் செத்துருவோம். அப்போ நம்முடைய துயரங்களுக்கெல்லாம் நம்ம ஒரு முடிவு வந்துடும். And but in eternity you won't die. நித்தியத்தில் நீங்கள் மறிக்க மாட்டீர்கள். Suppose if God says you can't, dear friend, and அன்பான நண்பனே, பரலோக ராஜ்யத்துக்கு நீ பிரவேசிக்க முடியாது என்று சொன்னால், if God says you can't get into heaven, what will be the response of us? அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? அப்போது சின்ன பிள்ளைய போல் ஆகிறதுனா என்னன்னு சொல்கிறார். வாட் இஸ் meant by become a small child? ஒரு சின்ன பிள்ளை ஆகிறதுனா என்ன? 4th verse, 4வது வசனத்தில் அவர் தொடர்ச்சியாக சொல்கிறார், ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ, those who humble like this small little child, இந்த சின்ன பிள்ளையை போல தாழ்த்துகிறவன் எவனோ அவன் தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். God says those who humble only can. இங்கே வாங்க, முன்னால் கூட இடம் இருக்குவாங்க ப்ளீஸ். இல்லைன்னா அது பக்கம் கூட பின்னால் உட்காந்துடலாம். ஜென் சைடில் உட்காந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அவங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க ப்ளீஸ். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சின்ன பிள்ளையை போல தாழ்த்தாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்கிறாருங்க. அப்போ ஹியூமிலிட்டி இஸ் மோஸ்ட் நீடட் இல்லைங்க? தாழ்மை தான் ரொம்ப தேவை. ஸோ வாட் இஸ் ஹியூமிலிட்டி? தாழ்மைன்னா என்ன அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். டுடே வி ஆர் கோயிங் டு see. Jesus said, unless you become humble, you can't get into heaven. நீ தாழ்மையாகலைன்னா பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியாதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. அப்படின்னா வாட் இஸ் meant by humility? தாழ்மைன்னா என்ன? அதைத்தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். we are going to see that. Jesus said that he was humble. இயேசு சொன்னார், நான் தாழ்மையாக இருக்கிறேன் ஆண்டவர் சொன்னார். பாருங்களேன், Matthew Gospel 11:29-30. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 29 30 வரைக்கும். Matthew Gospel 11:29-30. Take my yoke upon you and learn of me, for I am meek and lowly in heart,
நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். Jesus said, take mine, I am meek and lowly. இயேசு சொன்னார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன். But Jesus took the whip in the tabernacle in the synagogue and whipped the people. இயேசு சவுக்கு எடுத்து ஜனங்களை அடித்தார். He rebuked them, கடிந்து கொண்டார். When he met Pharisees who are very hard, he rebuked them. பரிசேயர்கள் சதுசேயர்கள் எல்லாம் பார்த்தப்போ அவங்க மாயமாலத்தை பார்த்து கடிந்து கொண்டார். He severely rebuked them. கடுமையாக கடிந்து கொண்டார். He said, ஐயோ. So was not Jesus humble? இயேசு கிறிஸ்து அப்படின்னா தாழ்மையா இல்லையா? Was he proud? பெருமையா இருந்தாரா? Because he whipped the people and drove out from the synagogue, probably he was so proud. Some people may think அந்த சவுக்கு எடுத்து துரத்தி அடித்ததுனால பெருமையாக செய்திருக்காருன்னு கூட சிலர் நினைப்பாங்க. He said he was rebuking strongly when he saw the ungodly people who resist the gospel. சுவிசேஷத்தை பிரசங்கித்த எதிர்த்து நின்ற மக்களை பார்த்து அவர் ரொம்ப கடிந்து கொண்டார். So what is humility? He said he was humble. தாழ்மையாக இருக்கிறேன்னு சொன்னார். அது மாத்திரமல்ல, யூ லேர்ன் ஆஃப் மீன் வேற சொன்னார், என்கிட்ட கற்றுக்கொள்ளுங்கள்னு சொன்னார். இப்போ வாட் இஸ் ஹியூமிலிட்டி அப்படின்னா தாழ்மைன்னா என்ன? If we turn to Philippians, பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்துக்கு வாங்க. செகண்ட் சாப்டர், Philippians செகண்ட் சாப்டர். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம், Philippians செகண்ட் சாப்டர். இங்கிருந்து ஆரம்பிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் வர்ஸ் ஆரம்பத்தில் சொல்கிறாரு, ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், அன்பிலே யாதொரு தேறுதலும், ஆவியின் யாதொரு ஐக்கியமும், யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால், நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களுமாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் பாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல், தேர்ட் வர்ஸ், மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். 4வது வசனத்தில் சொன்னார், அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. The Lord said in the first 4 verses, He said, seek comfort of love, fellowship, being one accord, ஒரே மனதா, with all humility, தாழ்மையோடு கூட சேருங்கள். 5வது வசனத்தில் சொல்கிறார், 5th verse, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. Let this mind be in you, which was also in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அப்படின்னா என்ன? இயேசுவின் சிந்தை என்னில் இருக்கணும்னு சொல்கிறாரு. அப்போது என்ன இது? இங்கே நம்ம அவருடைய தாழ்மையை நம்ம பார்க்குறோம். We see the humility of God. 6th verse, 6வது வசனத்தில்,
அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். Being in the form of God, and thought it not robbery to be equal with God, but made himself of no reputation, and took upon him the form of a servant, and was made in the likeness of men. தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து, 8வது வசனத்தில் சொல்கிறாரு, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். And being found in fashion as a man, he humbled himself and became obedient unto death, even the death of the cross. கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். He emptied himself, தன்னைத்தானே தாழ்த்தினார். எதுக்காக தன்னை தாழ்த்தினார்? For the welfare of his kingdom. தேவனுடைய ராஜ்யத்தின் நன்மைக்காக அவர் தன்னைத்தானே அவ்விதமாக தாழ்த்தினார். That others may live, he humbled himself. மற்றவர்கள் பிழைக்கும்படியாக தங்களை தாழ்த்தினார். For the spiritual good of others. மற்றவருடைய ஆவிக்குரிய நன்மைக்காக தன்னை தாழ்த்தினார். To do the will of the Father, he humbled himself. பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாக தன்னைத்தானே தாழ்த்தினார். ஸோ தாழ்மைங்கிறது என்னென்னா, humbling one before God. ஆண்டவருக்கு முன்னாக தன்னை தாழ்த்துவது. நிறைய பேர் இது ரொம்ப தாழ்மையை போல நடிப்பாங்க. Many people will pretend as though they are very humble, but truly in the heart they won't be humble. இருதயத்தில் தாழ்மை இருக்காது. There are many Christians, அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். நானும் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்திருக்கிறேன். I have been like that. Oh brother, oh sister, it's all pretension. இதெல்லாம் ஏமாத்துற வேலை. This is not the true humility. இது உண்மையான தாழ்மை இல்லை. What is true humility then? அப்போ உண்மையான தாழ்மை என்ன? Humbling ourselves before God. தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவது. Yielding ourselves to God. தேவனுக்கு முழுக்க நம்மை தாழ்த்துவது. To do his will. அவருடைய சித்தத்தை செய்யும்படியாக. To be pleasing to me. To please to him. அவருக்கு பிரியமாய் வாழும்படியாக. To live for God. தேவனுக்காக வாழுவதே தாழ்மை. Many of us are living for our bellies. Almost all of us. நம்ம எல்லாமே நம்ம இந்த வயிற்றுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். We live for our bellies. இல்லைங்களா? இந்த வயிற்றுக்காகவே வாழ்கிறோம். 6 days we labor. சாறு எல்லாம் 6 நாள் செலவச்சு சக்கையை கொண்டு வந்து இங்கே சர்ச்சில் நீங்கள் கொடுக்குறீங்க. You spend all your 6 days for the world and for your belly. வயிற்றுக்காக 6 நாள் உழைச்சிட்டு சக்கை மட்டும்தான் எங்கள் சர்ச்சுக்கு வருது. சாறு உலகத்துக்கு, சக்கை ஆண்டவருக்கு. சாறு உலகத்துக்கு, சக்கை ஆண்டவருக்கு. அதனால தான் சிலருக்கு நல்ல தூக்கம் கூட இங்கே வருது. சர்ச்சுக்கு வந்துட்டு அது தூக்கம் தான் அடியாப்பா. சில சகோதரிமார்கள் தயவுசெய்து இந்த முக்காடை போட்டு தூங்குறத பார்த்தா பிரசங்கம் பண்ணுற எனக்கே தூக்கம் வந்துடும் போல இருக்கு. அடுத்தது நீங்கள் கொஞ்ச நாள் ஆனாலும் ஆகலாம். ஒருவேளை நானே தூங்கி விழுந்துட்டா என்ன ஆகிறது? 6 நாளைக்கு உலகத்துக்கு உழைப்புற
நீ எப்படியா பரலோகத்துக்கு போவ? How will you go to heaven? அதனால தாங்க தூக்கம் வருது, சக்கை வருது, தூக்கம் வருது. You give simply all sucked out the essence of your life. உடைய வாழ்க்கையினுடைய எல்லாத்தையும் நீ அப்படியே விட்டுட்டு நீ எப்போவுமே நீ வாழ முடியுமா? கேன் யூ எவர் லிவ் இன் திஸ் வேர்ல்ட்? எப்போவுமே நீ வாழுவியா அந்த உலகத்தில்? ஒரு நாள் நீயே நான் செத்து தான் ஆகணும். ஒன் டே வி ஹாவ் டு டை. யூ ஹாவ் டு டை ஒன் டே. ஒரு நாள் நீங்களும் நான் மறிக்கணும். Dear people, that is not humbling. தாழ்மைப்படுகிறது என்னன்னா, obedient to God, தேவனுக்கு கீழ்ப்படி, giving the best to God, தேவனுக்கு wherever you are, even in your secular job, நீ செய்கிற வேளையில் கூட glorifying God, thinking of God, தேவனை நினைச்சு அவருக்காக வாழுகிறது. not for this. அப்படின்னா என்ன? பணம். எதுக்கு? வயிற்றுக்கு. இட்ஸ் ஃபார் த பெல்லி. Dear people, humility is yielding to God. தாழ்மை என்று சொன்னால் தேவனுக்கு முழுமையாக ஒப்பு கொடுப்பது. That is conversion. அதான் ரட்சிப்பு. What is salvation? Salvation என்ன? Saul was traveling to Damascus. தமஸ்குவை நோக்கி சவுல் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கான். God said, you see Acts of the Apostles, அப்போஸ்தலர் நடபடிகளை பாருங்க. இங்கே நம்ம என்ன பார்க்குறோம்? அப்போஸ்தலர் நடபடிகள் இந்த இடத்துல அப்போஸ்தலர் 9வது அதிகாரம், Acts of the Apostles 9th chapter. Third verse. அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். When he was traveling to Damascus, 3rd verse and 4th verse, God says, Saul, Saul, why persecutest thou me? 5th verse, அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். And he said, who art thou, Lord? And the Lord said, I am Jesus. It's hard for thee to kick against the pricks. முள்ளில் நீ உதைச்சிட்டு இருக்கியப்பா, உன்னைத்தானே நீ காயப்படுத்திட்டு இருக்கியப்பா. Dear people, a life which is not committed to God is a life of wounding yourself. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்காத ஒரு வாழ்க்கை தன்னைத்தானே காயப்படுத்திக் கொள்ளுகிற வாழ்க்கை. The man in the tomb, among the tombs, he took a stone and he hurt himself. கல்லறையில் சுற்றி திரிந்த மனுஷன் கல்லை எடுத்து தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டாங்க. Can you think that we will hurt ourselves? நம்மை நாமே அப்படி காயப்படுத்திக் கொள்வதை குறித்து உங்களால் யோசிக்க முடியுதா? But dear people, when you don't yield to God and when you don't yield to God's way, ஆண்டவருக்கும் ஆண்டவர வழிக்கும் ஒப்பு கொடுக்கலன்னா, you hurt himself, you hurt yourself. உன்னை நீ காயப்படுத்திக் கொள்கிற. You hurt your family, உன் குடும்பத்தை காயப்படுத்துகிற. You hurt your own spiritual life, உன்னுடைய சொந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை காயப்படுத்திக்கிற. You hurt your own soul, உன்னுடைய ஆத்துமாவை நீ காயப்படுத்திக் கொள்கிறாய். You plan out something and the thing goes wrong. நீ ஒன்று திட்டமிடுற காரியம் வேற மாதிரி போயிட்டுருக்கு. You don't have peace in your life and joy in your life and neither in a family. உனக்கு சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, குடும்பத்தில் சந்தோஷம் சமாதானம் இல்லை.
யூ லிவ் எ மெக்கானிக்கல் லைஃப். ஒரு மெஷினை போல நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஸோ வாட் இஸ் ஹியூமிலிட்டி? தாழ்மை என்று சொன்னால் என்ன? yielding to God for the welfare of His purpose. தேவனுக்கு தன்னை முழுமையாய் ஒப்புக் கொடுப்பது, அவருடைய காரியத்துக்காக வாழுவது. Many of you don't come for prayer meeting or Bible study. உங்களில் நிறைய பேர் ஒரு ப்ரேயர் மீட்டிங்கோ பைபிள் ஸ்டடியோ வர்றது கூட கிடையாது. வாட் யூ திங்க்? நீ என்ன நினைக்கிற? இட்ஸ் ஆல் நாட் ஃபார் மீ, அது எனக்கு இல்லை. ஏன்னா நீ சார உலகம் முழுக்க உன்னுடைய வயிற்றுக்காக நீ வாழ்ந்துட்டு இருக்கிறையே. யூ லிவ் ஃபார் யுவர் பெல்லி ஃபார் 6 days, கிவிங் ஆல் த எசன்ஸ் ஆஃப் யுவர் லைஃப். அந்த வாழ்க்கையினுடைய எல்லா சாரையும் நீ உலகத்துக்காக நீ செலவிடுற. யூ டோன்ட் ஹேவ் டைம் டு திங்க் ஈவன். அதை யோசிக்க கூட உங்களுக்கு நேரம் இருக்கிறது இல்லை. Many of you don't think even on Wednesday or Monday the prayer will be going or the Bible study will be going. Even you don't have a single glimpse of that. நிறைய பேருக்கு ஐயோ சர்ச்சில் இன்றைக்கி ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, இன்றைக்கி பைபிள் ஸ்டடி நடக்கணும், கொஞ்சம் நினைக்கிற இன்னும் கூட இருக்கிறதில்ல. ஏன்னா நீ உன் வயிற்றுக்காகவே வாழ்ந்துட்டுருக்கிற. யூ லீவ் ஃபார் யுவர் பெல்லி. சண்டே ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு நேரத்தில் வர்றது கிடையாது. ஐ டோன்ட் கம் டு த சர்ச் த ரைட் டைம். இட்ஸ் அ செகண்டரி திங் டு யூ. இது ரெண்டாவது காரியம். நீ உள்ளே வரும்பொழுது சர்ச்சில் நடந்துகிட்டு இருக்குன்னா நீ வெக்கப்படு. பி ashamed when the church is going on when you enter in. Be ashamed. வெக்கப்படு. ஐயோ நான் பின்னால் இருக்க ஆண்டவருடைய காரியத்தில் இவ்வளவு மோசமாக இருக்கிறேனே. இட்ஸ் குட் ஃபார் யுவர் சோல். அது உன்னுடைய காரியத்து உன்னுடைய ஆத்மாவுக்கு நல்லது. பிகாஸ் இஃப் யூ டோன்ட் ஃபீல் கில்ட்டி அண்ட் கெட் இன், நீ குற்ற உணர்வு இல்லாமல் நீ உள்ள நுழைஞ்சா, தட் இஸ் சின். அது பாவம், சின். ஸோ வாட் இஸ் ஹியூமிலிட்டி? தாழ்மை என்ற என்னன்னா ஹம்பிளிங் பிஃபோர் காட், தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துவது. yielding to his purpose, அவருடைய நோக்கத்துக்காக ஒப்புக் கொடுப்பது. yielding to his purpose, அவருடைய திட்டத்துக்கு ஒப்புக் கொடுப்பது. for the welfare of God's kingdom, அவருடைய ராஜ்யத்துக்கு என்று உழைக்கிறது. what part do you have in the ministry here in this church? இந்த சபையில், இந்த ஊழியத்தில் உனக்கு என்ன பங்கு இருக்கு? do you have anything? ஏதாவது இருக்கா? The whole week you spend for the world, 6 நாள் உலகத்துக்காக வாழ்ந்த. To how many people you shared the gospel? You meet many people. அநேகரை நீ சந்திக்கிற. எத்தனை பேருக்கு நீ சுவிசேஷத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிற? For how many people you prayed? எத்தனை மக்களுக்காக நீ ஜெபித்திருக்கிற? What concern do you have for the kingdom of God? தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்ன அக்கறை உனக்கு இருக்கு? Dear people, humility is yielding to God and the welfare of His ministry and purpose. அவருடைய ஊழியத்துக்காக, அவருடைய காரியத்துக்காக உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை ஒப்புக் கொடுப்பது. when you become a child, ஒரு குடும்பம், church is a family. அப்போ நீ இந்த ஒரு குடும்பத்தில் வரும் பொழுது, நான் உண்மையாலுமே இந்த மெம்பர்ஷிப்பெல்லாம் அதிகம் பிலீவ் பண்ணுறதே இல்லைங்க. ஐ டோன்ட் பிலீவ் இன் மெம்பர்ஷிப். But we do it. But that does மெம்பர் ஆகிட்டா நான் ஒரு சபையில் ரொம்ப முக்கியமான? No, not all. நான் சபையில் முக்கியமான. Those who attend the church regularly with sincerity, சபையில் உண்மையான இருதயத்தோடு கட்டளங்க ஒவ்வொரு அவங்க தான் மெம்பர். Irregular and no interest in the church, what is the use of calling members? ஒரு ஒழுங்கீனமாக அது சர்ச்சில் ஒரு இது இல்லாதபடிக்கு அவன் மெம்பர்னு வச்சு என்ன பிரயோஜனம்? அதனால் இந்த மெம்பர்ஷிப்புங்கிறதையும் நான் அதிகமாக மெயின்டைன் பண்ணல. ஐம் சாரி டு சே, இது வருத்தப்படுறேன். மெம்பர் நீக்கிறதுங்கிறதையும் ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். அவங்கள போட்டு நீக்கிறது, அவங்க ஆவிக்குரிய பிரகமாக இல்லைன்னு அவங்கள போட்டு பெரிய பட்டியலில் மெம்பர்ஷிப் புக்கிலேருந்து நீக்கி என்ன பிரயோஜனம் நான் கேட்குறேன். வாட் இஸ் தி யூஸ் ஆஃப் ரிமூவிங் தேர் நேம் இன் த லிஸ்ட்? ஸ்பிரிச்சுவல் மெம்பர்ஷிப், ஆவிக்குரிய பரம். இது நான் போகிறேன், இந்த சர்ச்சுக்கு நான் போகிறேன், இந்த சபைக்கு போகிறேன், அங்கே ஆண்டுடைய வார்த்தை எனக்கு போதிக்கப்படுது. காட்ஸ் வேர்ட் இஸ் பீயிங் ப்ரீச்ட் டு மீ.
ஐ am obliged to this. நான் அதுக்கு கடமைப்பட்டவன். எத்தனையோ பேருக்கு ஆண்டுடைய வார்த்தை கிடைக்கல. So many people, they don't get God's word. God's word is being preached. ஆண்டுடைய வார்த்தை எனக்கு பிரசங்கிக்கப்படுது. Dear people, it's with a much concern I preach. Sometimes you may think, why the pastor is hard in his language? ஏன் போதகர் ரொம்ப கடினமான வார்த்தை உபயோகப்படுத்துகிறான்னு கூட நீங்கள் நினைக்கலாம். Jesus said, ஐயோ, Pharisees said, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைன்னு கூப்பிட்டார். ஒயிட் வாஷ்ட் செப்பல்கர். ஏன்? கன்சர்ன் ஃபார் யுவர் சோல். உன்னுடைய ஆத்மாவுக்காக அக்கறைங்க. நீ தான் தெரியாமல் இருக்கிறையே, ஆனால் தெரிஞ்ச நானும் உனக்காக நான் அக்கறைப்படலைன்னா என்ன பிரயோஜனம்? யூ குட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் த வேல்யூ ஆஃப் யுவர் சோல். உன்னுடைய ஆத்மா விலை மதிப்பு உனக்கு தெரியல. நீ உன்னுடைய கண்களுக்கு மறைவாக இருக்குது. It is hidden from your eyes. When Jesus was before Jerusalem, எருசலேம் நெருக்கமாக முன்னால் நிற்கும் பொழுது Jesus wept and cried. இயேசு கண்ணீர் விட்டு அழுதார். இன்றைக்கு ஆகல உனக்கு சமாதானத்துக்கு அடுத்தவைகள் அறிந்திருந்தாயானால் நலமாய் இருக்குமே. Oh, the very Son of God was crying. தெய்வகுமாரனே அழுகிறாருங்க. ஐயோ, இன்னைக்கு உனக்கு சமாதானத்துக்கு தெரியாம போச்சே. You could not understand the peace, the things for peace. Dear people, the Jerusalem was massacred after 30 years. Jesus said, இயேசு கிறிஸ்து சொன்னதுக்கு பின்பாக 30 ஆண்டுகள் கழித்து எருசலேம் தரைமட்டமாக்கப்பட்டது. Their soul went to hell. That is another tragedy. அவங்க ஆத்மா நரகத்துக்கு போச்சு. But they were so hard. கடினமாக இருந்தாங்க. They betrayed Jesus. இயேசுவை காட்டி கொடுத்தாங்க. They crucified him. அவரை சிலுவையில் அறைந்தாங்க. They mocked at him. அவரை பரியாசம் பண்ணினார்கள். But he shed tears for them. அவர்களுக்காக கண்ணீர் விட்டாருங்க. That is the heart of a preacher should be. ஒரு பிரசங்கியினுடைய இருதயம் அதுவாக தான் இருக்கணுங்க. ஐயோ, நான் நிறைய சமயங்கள் ஐயோ தாங்கள் அடிக்கடி நான் சொல்கிற ஜெபம், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் இருக்கிறாங்களே ஆண்டவரே. They don't know what they are doing. சத்தியத்தை எவ்வளோ கேட்குறாங்க. Dear people, I am not really boasting. நான் இதாக சொல்லலை. True word of God is not preached here in many parts of the world today. உண்மையான சத்தியம் உலகத்தின் அநேக பகுதிகளில் போதிக்கிறது இல்லைங்க. இட்ஸ் வெரி மச் டிமினிஷ்ட். ரொம்ப குறைஞ்சி போச்சுங்க. ஸோ காட் ஹஸ் கிவன் யூ ஸோ மச் அ ப்ரிவிலேஜ். எவ்வளோ ஸ்லாக்கியங்களை தேவன் கொடுத்திருக்கிற. ஹவு மச் யூ வேல்யூ தட். எவ்வளோ தூரம் நீ அதை விலை மதிக்கிற. ஆகவே தான் ஆண்டு அந்த சிறு பிள்ளையை போல தாழ்த்தாவிட்டா பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீங்க. யூ கான் கெட் இன் டு ஹெவன். ஒருவேளை உங்கள் சிலர் யூ டோன்ட் பிலீவ் இன் ஹெல் ஆர் ஹெவன். நீ பரலோக ராஜ்யத்தை ஒருவேளை நம்பாமல் கூட இருக்கலாம். whether you believe it or not, you must meet out, dear friend. நீ அதை நம்புறியோ நம்பலையோ அவ்வளோதான். உனக்குன்னு ஒரு நாள் இருக்கு. you have to die one day. அலெக்சாண்டர் த கிரேட் மகா பெரிய அலெக்சாண்டர், அவங்க அப்பா பிலிப், அவங்க அப்பா சொன்னார், ஒருத்தர் வந்து ஒரு நாள் அவர்கிட்ட சொல்லுவார், எவ்ரி டே ஒன் பர்சன் வாஸ் அப்பாயிண்டட் டு சே, பிலிப் யூ ஹேவ் டு டை ஒன் டே. ஒரு நாள் நீ மறிக்கணும் பிலிப், மறந்துடாத. ஸோ எவ்ரி டே இட் வாஸ் செட், ஹி வாஸ் ஆக்டிங் ஆன் தட். அதனால் இப்போ ஒருவேளை இங்கே இருக்கிறோம், ஒரு சிலர் ஒருவேளை இந்த ஆண்டை முடிப்போமா, நான் முடிப்போமா எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ வெதர் ஐ வில் கம்ப்ளீட் திஸ் இயர். வை நாட்? வாட் கேரண்டி இஸ் தேர்? என்ன நிச்சயம் இருக்குது? பட் டூ யூ ஹாவ் தி அர்ஜ்? ஐ மஸ்ட் சீக் காட். தேவனை தேடுகின்ற ஒரு பாரம் இருக்கா? எனக்கு இருக்கப்பட்ட கொஞ்ச நாள் இயேசு சொன்னார், பகற்காலம் இருக்கு மட்டும் நான் உழைக்கணும். பிகாஸ் as long as the day I must labor. ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வரப்போகிறது. Nobody can work on the dark days. Dear people, we are about to get into this. Only 2 months left. ஒரு 2 மாதம் தான் இருக்கு. But do you have, how long will you continue in your way of life of
சர்விங் ஃபார் யுவர் பெல்லி. எவ்வளோ காலம் வாழ்க்கையில் வயிற்றுக்காகவே வாழ்ந்து நீ இருப்ப? Could you not understand that you have eternity? ஒரு நித்தியம் இருக்குன்னு பற்றி அது யோசிக்கிறது இல்லையா உனக்கு? Don't you think that I must do something for eternity? நித்தியத்துக்காக நான் வாழணுன்ற நீங்கள் நினைக்கிறது இல்லையா? So what St. Paul said, பவுல் என்ன சொன்னாருங்க? 6th verse, 6வது வசனம், Acts of the Apostles 9th chapter 6th verse. அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர்? And he trembling and astonished said, Lord, what will thou have me to do? நான் என்ன செய்ய ஆண்டவரே நீ சித்தமாயிருக்கிறீர்? ஒருவேளை இந்த காலையில் இந்த வார்த்தையை ஆண்டவர் தான் அவனோட God is speaking to you. நீ ஆண்டவரை பார்த்து கேட்பையா? Will you ask God, what do you want me to do, oh God? In the midst of all this, இது எல்லா மத்தியில் ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன்? This pandemic, at least to a certain extent, has made the people to think that they can't live as they live like. தாங்கள் விரும்புகிறபடி வாழ முடியாதுங்கிறத இந்த கொரோனா வியாதியாவது கொஞ்சம் நிரூபித்திருக்கிறது. In America, it says before completing the February 2022, 2022 பிப்ரவரிக்குள்ள 5 லட்சம் பேர் அமெரிக்காவில் மரிப்பாங்கன்னு சொல்லப்படுகிறது. In America, 5 lakhs of people will die already. Unimaginable, நினைக்க முடியல. So many young people died in the family, leaving small children. சின்ன குழந்தை விட்டு அநேக பெற்றோர்கள் மரிச்சிட்டாங்க. The so-called the highest power in the world is now destabilized. உலகத்திலே மிகப்பெரிய வல்லமை என்று சொன்ன நாடு இன்னைக்கு அப்படியே ஆட்டம் கண்டுகிட்டு இருக்குது. God is God, man is man. கடவுள் கடவுள் தாங்க, மனுஷன் தாங்க. பவுல் சொன்னார், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன்? What do you want me to do, O God? That is humility. அதாங்க தாழ்மை. சும்மா நாம் ஏதோ அப்படி இப்படின்ட்டு பேசுறதில்ல. No, humility is surrendering to God. தேவனுக்கு தாழ்த்து. Are you satisfied with the present life? நீ இப்போ வாழ்கிற வாழ்க்கையில் நீ திருப்தியை அடைஞ்சிட்டியா? Or do you have peace and joy of the Lord in this world? இந்த உலகத்தில் கர்த்தருடைய சந்தோஷ சமாதானம் உனக்கு இருக்கா? உன் இருதயத்தை தொட்டு நேர்மையாக சொல்ல நான் கேட்குறேன். Touch your chest and say, yes, I do have the peace and joy of the Lord. Unless you surrender to God, நீ ஆண்டவருக்கு உன்னை ஒப்பு கொடுக்கலன்னா, there is no peace to the wicked. துன்மார்க்கனுக்கு சமாதானம் என்பது இல்லை. He live every day with fear. ஒவ்வொரு நாளும் பயத்தில் தான் வாழ்கிறாங்க. ஐயோ அதை செய்யவா, இதை செய்யவா, அப்படி செய்யவா, இப்படி shall I do this, shall I do that, shall I do that? Why? If you don't have the fear of God, you will fear in all things. உனக்கு பயம், நீ தேவ பயம் இல்லைன்னா எல்லாத்துலேயுமே நீ பயந்துட்டு தான் வாழுறங்க. ஆண்டவர் சொன்னார், நீ முள்ளில் உதைக்கிறப்பா, யூ கிக் அகெயின்ஸ்ட் thorns. when he heard it, அதை கேட்டப்போ அவன் சொன்னான், ஐயோ ஆண்டவரே முள்ளில் நான் குத்துறேன். ஆமாம், என் வாழ்க்கையில் என்ன சந்தோஷம் இருக்குது, வாட் ஜாய், ஐ எம் மிசரபிள், நான் நிர்பந்தமாக இருக்கிறேன். வாட் டு thou want me to do? ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? அதனால தான் கலாத்தியர் 2:20 பவுல் என்ன சொன்னார் தெரியுங்களா? வாட் இட் St. Paul said, Galatians 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஐ எம் crucified. அது அப்படின்னா என்னுடைய ஆசை இச்சைகள், என்னுடைய சொந்த வழி எல்லாம் சிலுவையில் அவர்கிட்ட கொடுத்துட்டேன். தட் இஸ் சால்வேஷன். அதுதான் ரட்சிப்பு. அவங்க தான் பரலோக ராஜ்யம் போவாங்க.
they will go to the heaven. சர்ச் மெம்பர் ஆயிட்டேன்னா நீ பரலோகராஜ்யம் போக முடியுமா? கேன் யூ பிகம் எ go to heaven when you become a church member? கிடையாது. Membership is not in the record, in the heart. இருதயத்திலேங்க. I belong to God. நான் தேவனுக்கு சொந்தமானவன். தேவனுக்காக நான் வாழ்வேன். I will live for God. Dear people, I regret to say you have to think about your spiritual life. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து நீ யோசிக்கணும். Will I go to heaven? நான் பரலோக ராஜ்யத்துக்கு போவேனா? If I die today, இன்னைக்கு நான் மரித்தேனானால் பரலோக ராஜ்யம் போவேனா? Has God changed my heart? இருதயத்தை ஆண்டவர் மாற்றிருக்காரா? இந்த ஒப்பு கொடுத்துல மற்ற தாழ்மைங்கிறது எல்லாமே ஒன்றுமே இல்லைங்க. when there is surrender to God, the rest of the humility is nothing. So Jesus said, I am meek and lowly. இயேசு சொன்னார், தாழ்மையும் நான் சாந்தமும் தாழ்மையுமாக இருக்கிறேன். ஜீசஸ் yielded to God. தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். Hebrew 10th chapter, எபிரேயர் 10வது அதிகாரம் 1வது வசனத்தில் சொன்னார். அந்த 1வது வசனத்தில் சொல்கிறாரு, he starts with, இப்படி இருக்க நியாயப்பிரமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செய்துவர்களை ஒரு காலம் பூர்ணப்படுத்தாது. அதாவது சாக்ரிஃபைஸ் ஆஃப் லேம்ப்ஸ், ஆட்டுக்குட்டி ரத்தம் ஒரு மனுஷனுடைய பாவத்தை நீக்காது. ஆகவே தான் 2வது வசனத்தில் பூர்ணப்படுத்துமானால், இஃப் இட் வுட் ஹவ் பீன் சாட்டிஸ்ஃபைட் சொல்கிறார். 3வது வசனத்தில் ஏன் திரும்ப திரும்ப ஒவ்வொரு வருஷமும் பலி கொடுக்கப்பட வேண்டும்? why should be repeated every year? 4வது அல்லாமலும் காளை வெள்ளாட்டுக்கடாயுடைய ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே. it will not take away the sins. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியும் காணிக்கும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிகபாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்றீர். தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன். Lord, it is written in the book, lo, I come to do thy will. உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற நான் வருகிறேன். The Son of God, தேவனுடைய குமாரன். அவர் எப்படி தாழ்த்தினார்? பிலிப்பியருக்கு நிறுவத்தில் சொல்லப்படி humble, தன்னை வெறுமையாக்கினார். தன்னுடைய நன்மைக்காக அல்ல, அவருடைய சிந்தை என்பது அதுதான். தன்னை வெறுமையாக்கி தன்னுடைய காரியம் அல்ல, மற்றவருடைய காரியங்கள், அவருடைய ஆண்டவருடைய காரியங்கள், பிதாவோடு இருக்கிற அந்த மகிமையெல்லாம் விட்டுட்டு தன்னைத்தானே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். தன்னைத்தானே தாழ்த்தினார். முடிவு பரியந்த until the end he humbled. இதான் சொன்னார், புஸ்தகத்தில் என்னை பற்றி எழுதியிருக்கிறது, இதோ நான் வருகிறேன். Dear people, can you say that I have committed to God? தேவனுக்கு என் வாழ்க்கையை ஒப்படைச்சிட்டேன்னு உன்னால் சொல்ல முடியுமா? It is true, we struggle, போராடுறோம். But even that also I commit. அதுவும் கூட ஆண்ட இடத்துல தான். ஆண்டவரே, என்னால் முடியலையே, I could not, Lord. என்னால் முடியல. பவுலே சொல்கிறார், நான் விரும்புகிறது செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். I do what it is wrong. I love to do thy will. I love to do the things which are pleasing to thee. உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், ஆனால் என்னால் முடியல ஆண்டவரே. அங்கே ஒப்பு கொடுக்கிறார். ஆகவே தான் இயேசு என்ன சொன்னார்னா, நான் தாழ்மையாக இருக்கேன்னு சொன்னார். I am humble, meek and lowly. John's Gospel 6:38. யோவான் 6:38. என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பியவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். Why he came from heaven? I came down from heaven
not to do mine own will, but the will of him that sent me. என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினுடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வந்தேன். இயேசு சொன்னார், என் சித்தத்தில் நான் செய்ய வரல, அவருடைய சித்தத்தை செய்யறதான் வந்தேன். ஸோ ஹியூமிலிட்டி இஸ் ஈல்டிங் டு காட். தேவனுக்கு தன்னை முழுமையாய் தாழ்த்துவது தான் தாழ்மை என்பது. அந்த தாழ்மையில் கண்டிப்பு இருக்கும். there will be rebuke because Jesus rebuked people. இயேசு கடிந்து, why he rebuked and he shed tears for them. அவங்களை கடிந்து கொண்டார், அவளுக்காக கண்ணீர் விட்டார். என்ன, ஐயோ நீங்கள் மரிக்கும் போது மோட்ச நரகத்துக்கு போவீங்களே, you will go to hell. So he was praying, oh Lord, you must, ஆண்டவரே நீர் இதை மாற்ற வேண்டும், இல்லைன்னா வேறு வழியே கிடையாது ஆண்டவரே. இவங்களுக்கு தெரியாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எவ்ரிடே வி ஹியர் ஆஃப் ஆக்சிடென்ட். விபத்தை குறித்து நம்ம கேள்விப்படுறோம். அப்போ நான் நினைக்கிறது, நேற்று நேரம் அவர் நினைச்சிருப்பாரா இந்த விபத்தில் தான் மரிப்பேன் என்று? Would he thought that he will die in this accident? Dear people, death can come at any time. மரணம் எப்போ வேணா வரலாம். இப்போ இந்த கொரோனா வந்த பின்னால் இன்னும் எப்படி வேணாலும் வரலாம். ஸோ எவ்ரிடே பீப்புள் ஆர் டையிங். ஒவ்வொரு நாளும் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. We don't know how many people already in America, how many, some crores of people died in the world. உலகத்தில் சில கோடி ஜனங்கள் இதனால் இறந்திருக்கிறாங்க. Of course every day we die, மரிக்கிறோம். But you and I don't know our time of death. நம்முடைய மரணத்தின் வேலை தெரியாது. John 3:4-34, யோவான் 4:34 ஆண்டவர் என்ன சொன்னார்னா, அந்த சமாரியா ஸ்திரீகிட்ட பேசுகிறார், ஊழியம் செஞ்சிட்ருக்காரு. சீஷர்கள் போய் சாப்பாடு வாங்க வர போயிட்டாங்க. Disciples went there to buy some food. And when they came back in Samaria, திரும்பி வந்தப்போ, he was talking with a lady who was a harlot. ஒரு விபச்சார பெண், அவளிடத்தில் ஆண்டவர் சுவிசேஷத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. அவங்க ஆச்சரியப்பட்டப்போ ஒன்று சொன்னார். When they were wondered, Jesus said, he said unto them, my meat is to do the will of him that sent me and to finish his work. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினுடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. That is my meat, to do God's will, to surrender. அதுமாதிரிலே நம்முடைய வாழ்க்கையில் நீ ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்காமல் ரட்சிக்கப்பட்டங்கிறத நான் நம்ப மாட்டேங்க. I can't believe that you are saved because you know this and that. அது இது எனக்கு தெரியும், அல்லது வேறு you may talk so many things, நிறைய காரியம் சொல்லலாம். Unless you have surrendered to God, I don't believe that you are saved. நீ ரட்சிக்கப்பட்டிருக்கங்கிறத நான் நம்பலைங்க. It is not opening and finding a verse to show that I am saved. ஏதோ பைபிளை திறந்து ஒரு வசனம் கண்டுபிடிச்சி நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்கிறது ரட்சிப்பில்லை. இஸ் இஸ் நாட் அகெயின்ஸ்ட். எங்கள் பைபிள் எங்கேயா அந்த இடத்துல இருக்குதுங்களா, இது மாதிரி இருக்குதுங்களா? இல்லைங்க, அதெல்லாம் ஏமாத்து வேலை. இட்ஸ் ஆல் டிசப்ஷன். இயேசுவிடத்திலே சொன்னப்போ எப்படி அறியலான்னு சொன்னப்போ, கனிகளினால் அறியலான்ட்டார். யூ வில் நோ பை த ஃப்ரூட்ஸ். அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கா அப்படித்தாங்க. their lives will reveal whether they are saved or not. அதாவது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரிடத்தில் நமக்கு எவ்வளோ நன்மை செய்கிறார். காட் இஸ் டூயிங் ஸோ மச் ஆஃப் குட். ஆனால் நம்ம அவரை எதிர்த்து தான் நிற்கிறோம். வி ரிபல் அகெயின்ஸ்ட் காட். இந்த ஆதாம் ஏவாள் எப்படி கலகம் பண்ணாங்களோ அப்படி அதே கலகக்காரர்கள் தாங்க நம்ம. வி ஆர் சேம் பீப்புள் லைக் ஆடம் அண்ட் ஈவ். வி ஆர் த சேம் பீப்புள் ஆஃப் த பீப்புள் ஆஃப் இஸ்ரேல். இஸ்ரவேல் மக்களை போல அதே மக்கள் தாங்க. இஸ்ரவேல் மக்கள் 6 crores ஆஃப் பீப்புள், மென் ஒன்லி. ஆண்கள் மாத்திரம் 6 கோடி ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்படுறாங்க. 6 crores ஆஃப் பீப்புள், ஒன்லி மென். அப்போ லேடிஸ், சில்ட்ரன் எல்லாம் அட்லீஸ்ட் இஃப் யூ டேக் more 6 crores,
இன்னும் ஒரு 6 கோடின்னு எடுத்துங்களேன். ஆல் டுகெதர் 12 crores of people, 12 கோடி மக்கள். ஆனால் எத்தனை பேர் கானான் தேசத்தில் பிரவேசித்தாங்க? How many people got into Canaan? எத்தனை பேர் கானான் தேசத்தில் பிரவேசித்தாங்க சொல்லுங்க பார்க்கலாம். Only 2 people. 2 பேர் தான் பிரவேசித்தாங்க. Dear people, we must know. பைபிள் என்ன சொல்லுதுங்களா, இந்த ரட்சிப்புங்கிறத ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டுட்டா, ஒரு person is saved, he will have the fear of God. அவனுக்குள்ள தெய்வ பயம் இருக்கும். பைபிள் சொல்லுது ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் with fear and trembling. பயத்தோடு நடுக்கத்தோடு ரட்சிப்பு நிறைய பிரயாசப்படுன்னு சொல்லுது. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், I am saved, I will go to heaven, நான் பரலோகத்துக்கு போவேன். பைபிள் நெவர் டாக் லைக் தட். வேதம் அவிதமாக சொல்லவே இல்லை. நீ உண்மையாக ரட்சிக்கப்பட்டிருந்தா, இஃப் யூ ஆர் சேவ்ட், நீ உண்மையாக ரட்சிக்கப்பட்டிருந்தா நீ என்ன செய்வேன்னா ஒரு தெய்வ பயம் உனக்குள்ளே வரும். யூ வில் ஹாவ் தட் ஃபியர் ஆஃப் காட். ஒரு தெய்வ பயம் வருங்க. என்ன பயம் வரும்னா, ஐயோ நான் ஆண்டவருக்கு பிரியமாக வாழணுமே, ஐ ஷுட் லீவ் ஃபார் ப்ளீஸிங் காட். தப்பு செஞ்சால் கூட ஐயோ நான் ஏன் இப்படி செய்கிறேன், ஒய் ஐ டூ திஸ், ஐ கான் பி ப்ரவுட், நான் பெருமையாக இருக்க முடியாது. அப்போ ரட்சிக்கப்பட்டவருடைய வாழ்க்கையில் அந்த தெய்வ பயம் இருக்கும். நீங்கள் ரட்சிப்பு அடையாளமெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இஃப் யூ நோ த, உனக்குள்ள அந்த தெய்வ பயம் இருக்குதா, நீ ரட்சிக்கப்பட்டிருக்க நீ நினைக்கலாம். ஒரு வேளை ப்ராப்ளி யூ மே திங்க் தட் யூ ஆர் சேவ்ட். ஆனால் தெய்வ பயத்தோடு நீ வாழ்கிறியா ஒவ்வொரு நாளும்? டு யூ ஹாவ் த ஃபியர் ஆஃப் காட் இன் யூ? டு யூ ஹாவ் த ஃபியர் ஆஃப் காட் டு வாக் இன் ஹிஸ் வில்? அவருடைய சித்தத்தில் வாழும்படியாக அந்த தெய்வ பயம் உனக்குள்ளே இருக்கா கேட்குறேங்க. இல்லைன்னா உங்களுடைய ரட்சிப்பட்டிருக்க நீங்கள் சொல்ல முடியாதுங்க. ஐ எம் சாரி டு சே தட் யூ, ஐ கான் சே தட் யூ ஆர் சேவ்ட். ஒருவேளை உன்னுடைய மனசில் 1008 சொல்லலாம், என்ன போதகர் சொன்னாலும் சரி நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், வாட் எவர் த டீச்சர் சே ஐ எம் சேவ்ட், இட்ஸ் அ ஃபால்ஸ் ஹோப், பொய்யான நம்பிக்கை. உலகம் தட்டை தான் நிறைய பேர் நம்பிச்சு செத்து போயிட்டாங்க. மெனி பீப்புள் தாட் தட் த வேர்ல்ட் இஸ் ஃப்ளாட், தே டைட். அப்படி வாழ்ந்து மறிச்சிட்டாங்க, தே லிவ்ட் அண்ட் டை. அப்போ உலகம் உருண்டையாக தட்டையாக போயிடுச்சா? நோ டியர் பீப்புள். இயேசு கூட என்ன சொன்னார் பாருங்கள், John 5. நம்ம முடிக்கிறதுக்கு முன்னால் சில காரியங்கள் பார்த்து முடிக்க விரும்புகிறேன். யோவான் 5:19-20 சொன்னார். ஐ வாண்ட் டு, பிஃபோர் ஃபினிஷிங் ஐ வுட் லைக் டு டெல் ஜான்ஸ் காஸ்பல் 5:19 and 20. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதே அன்றி வேறொன்றையும் தாமாக செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே. பிதா இல்லாமல் நான் ஒன்றுமே செய்கிறதில்லைன்றார். அவர்கிட்ட எதை நான் பார்க்குறேன் அதை தான் நான் செய்கிறேன். இருபதில் சொல்கிறார், பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாக இருந்து தாம் செய்கிறவையெல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். ஆச்சரியப்படத்தக்கதாக, நீங்கள் ஆச்சரியப்படத்தக்க இவைகளை பார்க்க பெரிய காரியங்களை காண்பிப்பார். 5:30 பாருங்கள். அதே 5:30, நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியை நியாயத்து, எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையை நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நியாயமாக இருக்கிறது. அவ்வளோதான் சொன்னார். நானே தி வெரி சன் ஆஃப் காட் செட், தெய்வகுமாரன் சொன்னார், நான் சுயமாக ஒன்றும் செய்கிறதில்லை, பிதாவானவர் செய்யறது இது, அதுதான் குமாரன் செய்கிறார். வாட் எவர் ஹி சீஸ் த ஃபாதர் ஹி டஸ் இட். குமாரன் இடத்தில் அவர் அன்பு கூர்ந்து செய்கிற வண்ணம் செய்கிறார். தட் இஸ் சால்வேஷன், தட் இஸ் ஹியூமிலிட்டி. அதான் ரட்சிப்பு. இது எங்கே ஆரம்பிக்குது?
இந்த காரியத்தை புரிஞ்சுக்குங்க, இதை நீங்கள் பார்த்துக்குங்க. இதை எதை மையமாக வைத்திருக்கிறது? வாட் இஸ் த சென்டர் ஆஃப் இட்? த லவ் ரிலேஷன்ஷிப், ஒரு அன்பின் ஒரு பிணைப்பை அங்கே நம்ம பார்க்குறோங்க. 20வது வசனம் 5:20, பிதாவானவர் குமாரனில் அன்பாயிருந்து, for the Father loveth the Son and showeth him all things. பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாயிருந்து தாம் செய்கிறவளெல்லாம் அவர்களுக்கு காண்பிக்கிறார். There is a salvation is a loving relationship between the Father and the Son. பிதாவுக்கும் மகனுக்கும் இடையிலான ஒரு அன்பின் இணைப்பு. எதுவாக இருந்தாலும் சரி, என் தகப்பன் எனக்கு அநீதி செய், மை ஃபாதர் வில் நாட் டூ எனி இன்ஜஸ்டிஸ் டு மீ. எங்கள் அப்பா எனக்கு எதுவுமே அநீதி செய்ய மாட்டார். ஐ நோ வாட் எவர் ஹீ டஸ், இட்ஸ் குட் ஃபார் மீ. எது செஞ்சாலும் சரி. நேற்று நான் ஒரு சிம் வாங்குறதுக்காக ஒரு கடை, இது ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் டெல்லிங், உதாரணத்துக்காக சொல்ல, சிம் வாங்குறதுக்காக ஒரு கடைக்கு போயிருந்தேன். இங்கே ஜியோ ஷாப். என்னுடைய செல்லை வாங்கிட்டு அவன் வெரிஃபை அந்த ஒர்க் பண்ணுற தம்பி வெரிஃபை பண்ணுறதுக்காக வாங்கிட்டு கடைசியிலலாம் பண்ணி முடிச்சுட்டு அந்த ஜியோ அதை ஃபோனை கொடுத்துட்டு இந்த ஃபோன் தான் தம்பி வச்சுக்கிட்டா. அப்படி அது அஃப்கோர்ஸ் ஹீ கெப்ட் திஸ் ஃபோன் அண்ட் தே கேவ் இட் டு மீ. நானும் ஞாபகம் இல்லாமல் வந்து சேர்ந்துட்டேங்க. அப்புறம் ஃபோனை அடுத்து என்னடா நம்ம ஃபோனை வேறு விட்டுட்டு வந்துட்டு அந்த தம்பிகிட்ட சரி போய் வாங்கிக்கலான்னு போய் பார்த்தா அது லஞ்ச் டைம்னு போட்டுட்டு போர்டை போட்டு போயிட்டாங்க. அங்கே ஒரு கான்டாக்ட் நம்பர் இருந்தது. சரி நான் அந்த ஃபோன் பண்ணால் அப்படிங்களா அப்படின்றாங்க. அப்புறம் சொன்னார் அது வேற ஒரு தம்பி, அதாவது இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம என்ன ஆகும், ரொம்ப டென்ஷன் ஆகிடும். ஏன்னா இந்த வேறு நம்ம ஏன்னா இருக்கிற செல்லே நமக்கு இந்த செல்லு வச்சு தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்குது. இது வேறு நம்பர்லாம் நிறைய இருக்குது. ஆல் நம்பர்ஸ் ஆர் தேர் இன் த செல்ஃபோன். திஸ் இஸ் த ஒன்லி செல் விச் வி நீட். நான் உன்னை அமெரிக்கும் நம்பிக்கையுமே உங்களுக்கு பலனாக இருக்கும். குவைட்னஸ் அண்ட் காம்னஸ் வில் பி அ ஸ்ட்ரென்த். அவர் அறியாமல் இதை நேரிடலப்பா, இது ஆண்டவர் அனுமதி. God has allowed this. விசுவாசிக்கிறவன் பதறான். நான் ஏன் பதறணும்? இல்லை, நிறைய பேர் ஏதாவது ஒரு சின்ன காரியம்னா அது வேறு போய் அங்கே பார்த்தா லஞ்ச் டைம்னு போட்டு அந்த நம்பரை வேணா இது என்னடா சரி ஆண்டவரை ஸ்தோத்திரம், டபுள் போர்ஷன் சரின்ட்டு நான் ரொம்ப இது மெதுவாக நடந்து தான் போயிட்டு வந்தேன். வாக்கிங் கொஞ்சம் வேணுன்ட்டு அப்புறம் திரும்ப வந்துட்டு திரும்ப ஃபோன் பண்ணப்போ தான் அங்கே ஃபஸ்ட்டு இது பண்ணப்போ அது வேறு இன்னொரு நம்பர் போயிட்டு அந்த நம்பரை சுவிட்ச் ஆஃப்னே வருது. சரி அந்த நம்பரை போனால் அந்த நம்பரை போட்டால் அப்படிங்களான்றார். அப்புறம் நீங்கள் 4 மணிக்கு மேலே வந்து பாருங்கன்ட்டார். அப்போ இந்த ஏறக்குறைய இது நடந்தது ஒரு 1:30 மணிலேருந்து 4 மணிக்குள்ளே. பொதுவாக நம்ம சாதாரணமாக என்னமோ அந்த செல்ஃபோன் கிடைக்குமா கிடைக்காத தெரியல, இவன் வேறு ஏதாவது ட்ரிக்கு பண்ணி கடைசியில் போய் இல்லைன்ட்டா நான் என்ன பண்ணுறது? சப்போஸ் வி சேஸ் நோ, பை காட்ஸ் கிரேஸ் ஐ வாஸ் டூயிங் சம் ஒர்க். இந்த லேப்டாப்பில் கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு அப்புறம் 4 மணிக்கு மெதுவாக போய் அங்கே போய் நின்னா வேறு அந்த பையன் என்னை கண்டுக்கவே மாட்டேங்க. அவன் பாட்டுக்கு ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கான். நான் மெதுவாக நின்றுட்டே இருந்துட்டு அப்புறம் போன பின்னால் ஹி வாஸ் வெரி குவைட். நாட் ஈவன் சார் இருந்தாங்க சார்னு எடுத்து கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல. எனக்கு என்ன, அவன் ஒரு 5 நிமிஷம் பேசிகிட்டே இருக்கான். அவன் செல்ஃபோன் இருக்குதா இல்லையான்னு வேறு தெரியல. ஐ டோன்ட் நோ வெதர் த செல்ஃபோன் இஸ் தேர் ஆர் நாட். அப்புறம் அம்மா சாகவாசமாக பேசி முடிச்சுட்டு சார் என்ன சார் அப்படின்னா, தம்பி இந்த செல்ஃபோன் இங்கேயே இதுன்னா அப்புறம் ஹி டுக் தட் அண்ட் கேவ் டு மீ. தென் ஹி கேவ் இட் டு மீ. அப்போ 2 வசனம் தான் எனக்கு. விசுவாசிக்கிறவன் பதறான். இதுவும் ஆண்டவர் நமக்கு அனுமதிச்சிருக்கார். ஸோ பொறுமையை கற்றுக்கொள்ளுவோம். இல்லைன்னா என்ன ஆகும், அந்த நேரத்தில்
படபடப்பாகும், கோபம் வரும். அவனை திட்ட இவனை திட்ட, இவன் கொடுக்குறவன் கொடுத்துருக்குன்னு அவன் மறந்துருக்கிற போயிட்டானே. திஸ் ஃபெலோ ஷுட் ஹவ் கிவன் டு மீ. நான் தான் வயசானவன், இவனாக கொடுத்துருக்குமே. அட்லீஸ்ட் ஐ எம் ஓல்ட், திஸ் ஃபெலோ ஷுட் கிவ். என்னடா இவன் இப்படி. அதுக்குள்ளே நம்ம 4 பேரை திட்டியும் முடிச்சிருவோம். we will scold people. நம்ம தப்பை நான் இருந்து ஞாபகமாக வாங்கியிருந்தா நல்லது. I should have been careful in getting it. So why I am saying is submitting to God in all things. எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து வாழுகிற வாழ்க்கை. யோசனை பண்ணி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் தாழ்மைன்றதை பற்றி தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோங்க. ஆனால் என் வாழ்க்கையில் தாழ்மைன்னா, ஆண்டவரே உம்முடைய கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்குறேன். ஐ கமிட் டு யுவர் ஹேண்ட்ஸ். அதனால நீங்கள் எப்போவுமே உயிரோடு இருக்க மாட்டீங்க, தெரிஞ்சுக்குங்க. டோன்ட் திங்க் தட் யூ வில் ஆல்வேஸ் லீவ். ஒரு நாள் மரணம் உண்டு. யூ வில் டை. ஆனால் எனக்கு எவ்வளோ காலம் இருக்குது தெரியாது. யூ டோன்ட் நோ. பட் பகற்காலம் இருக்குது உனக்கு. இன்றைக்கி ஆண்டவர் சத்தியத்தை கொடுக்குறார். காட் கிவ்ஸ் யூ த ட்ரூத். நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறேன். ஒருவேளை உன் வாழ்க்கை இஸ் மெஸ்ட் அப், வாழ்க்கையை ஒரு குழப்பமானதை போல இருந்தாலும், சிக்குண்ட நூல் கயிறை போல இருந்தாலும் சரி, இட்ஸ் ஆல் ட்வில்ட் வித் ரோப்ஸ் ஆர் ட்வைன். நீ அவர் கையில் கொடு. உன் வாழ்க்கையை ஒப்பு கொடு. வாழ்க்கையை ஒப்பு கொடு. வயிறுக்காகவே நீ வாழாத. டோன்ட் லீவ் ஃபார் யுவர் பெல்லி. ஆண்டவருக்கு உன்னை ஒப்பு கொடு. தேவனே எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறீர், எத்தனையோ எச்சரிப்பை கொடுக்கிறீர், என்னை மறுபடியுமாக நீர் அழைக்கிறீர். யூ கால் மீ அகைன் டு சரண்டர். இந்த காலையில் ஆலயத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஐ கமிட் மை செல்ஃப் டு காட் இன் திஸ் சர்ச். அதில் ஒன்று சொல்கிறேன், வாழ்க்கையினுடைய பிரச்சனையெல்லாம் காரணம் நீ ஆண்டவருக்கு ஒப்புக்கூடாது தான். ஆல் பிகாஸ் யூ டோன்ட் கமிட் டு காட். காலையில் நீ ஒப்பு கொடுப்பியா? வில் யூ சரண்டர் டு காட்? நீ தேவனிடத்தில் சொல்லு, உன்னுடைய உண்மையான நிலையை சொல்லு. யூ ஜஸ்ட் டெல் த ஃபேக்ட். ஏன்னா தேவன் அன்பினால், பிதா குமாரனுடைய அந்த அன்பு ஏன் அவர் கீழ்ப்படுகிறார்னா, அன்பு. என்னை நேசிக்கிற என் தகப்பன் எனக்கு ஒரு நாள் அநீதி செய்ய மாட்டார். He will never do injustice. நான் அப்பத்தை கேட்டால் எனக்கு கல்லை கொடுக்க மாட்டார். நான் மீனை கேட்டால் எனக்கு பாம்பை கொடுக்க மாட்டார். I know that. My father will not give stone when I ask for bread. When I starve for bread. பட்டினியாக இருக்கும் பொழுது, when I ask for fish, he won't give me snake. பாம்பை கொடுக்க மாட்டார். He knows me how to take me to heaven. பரலோகத்துக்கு என்னை அழைக்கிறதை எடுத்து செல்றது எப்படின்னு அவருக்கு தெரியும். When the rich man died, sure the devil would have taken to the hell fire. பிசாசு எடுத்துகிட்டு போயிருந்துருக்கலாம். ஏன்னா அவன் அவ்வளோ. பட் ஆனால் இன்னொன்று சொல்லுது, when ஐஸ்வரி ஏழை லாசரு மரித்தப்ப தேவ தூதர்கள் கொண்டு போய் சேர்த்துனாங்க. the angels took him to heaven. நீ சாகும் பொழுது யம வருவாரா அல்லது தூதர் வருவாரா? யமங்கிறது உண்மைதான். பிசாசு தான் யமன். ஆகவே நீ ஜாக்கிரதையாரு. இன்னைக்கு நீ மனம் திரும்பலைன்னா யமனை தான் நீ சந்திப்ப. If you don't repent, you will meet definitely. யமனுக்கு இங்கிலீஷில் என்னன்னு எனக்கு பேர் தெரியல. அவனுக்கு யமன்னே பேர் வச்சிட்டேன், யமன். ஸோ whom do you want to meet when you die? நீ சாகும்போது யார் உன்னை வந்து சந்திக்கணும்னு விரும்புகிற? ஜெபம் பண்ணுவோம். லெட்ஸ் ப்ரே. கிருபை நல்ல ஆண்டவரே, உம்முடைய அன்பு எவ்வளோ பெரியது. உம்முடைய அன்பு நிமித்தம் எவ்வளோ எங்களை மறுபடியும் அழைக்கிறீர் ஆண்டவரே. யூ கால் us again and again, asking us to surrender. இந்த காலையில் கூட நீங்கள் எங்களோட பேசுகிறீங்க. Even this morning you spoke to us. Lord, so many problems. ஆண்டவரே, அநேக பிரச்சனைகள், so many confusions, அநேக குழப்பங்கள். I commit my life to you, Lord, with all my problems and difficulties. எல்லா பிரச்சனை, போராட்டம், கஷ்டங்களை உம்மிடத்தில் கொடுக்குற ஆண்டவரே.
forgive me Lord, என்னை மன்னியும். பவுல் சொன்னார், நான் இன்னாரிடத்தில் ஒப்புக் கொடுத்தேன் அறிஞ்சிருக்கிறார். அவர் கடைசி மட்டும் காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். I know to whom I have entrusted, St. Paul said, and he is able to keep to the last. என்ன ஒரு அழகான வாழ்க்கை. What a beautiful life it is. Without tension இல்லாதபடிக்கு, a life of quietness, joy and peace, அமைதியும் சந்தோஷமும் சமாதானம். All things work together for good to them that love God. தேவனிடத்தில் அன்புள்ளவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. So Lord my God, I pray for these dear people. இந்த மக்களுக்காக நான் ஜெபிக்க, I beg you Lord, நான் உம்மிடத்தில் கெஞ்சி நிற்கிறேன் ஆண்டவரே. Even the people who are on the online இருளுக்காக ஜெபிக்கிற, I plead you and beg you Lord, உம்மிடத்தில் வருந்தி கேட்டுக்கொள். Reveal thyself to these dear people. இந்த மக்களுக்குமே வெளிப்படுத்த, you died on the cross, obedient unto death on the cross. சிலுவையில் மரிக்கும் மட்டுமாக நீர் உம்மை தாழ்த்தினீர் ஆண்டவரே. இயேசுவே, உம்முடைய அடிச்சுவடுகளில் நடக்குது. நான் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கிறேன். என்னுடைய நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னீரே. உம்மிடத்தில் கற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.